உங்களுக்கு மீண்டும் புதிய வருட வாழ்த்துக்கள். கடந்த வருஷத்தில் ஆண்டவர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து மீண்டும் ஆண்டவர் புதிய வருஷத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நாட்களும் வருடங்களும் மாறி போனாலும் ஆண்டுடைய கிருபை என்றும் மாறாததாக இருக்கிறது. மூடி கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வருஷத்திலேயே நம்மளோடு கர்த்தர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார், நம்மளோடு கர்த்தர் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற நல்லாண்டவரே, இந்த கர்த்தாவை இரவு வேளைக்காய் புதிய வருடத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஒரு விசை கூட நாங்கள் இந்த ஒரு வருஷத்தை காணும்படி கர்த்தர் எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட அவருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனங்களை தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அடியனை மறைத்து கர்த்தர் ஒருவோடு நீ பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இதற்கு விரோதமாக எழும்பியிருக்கிற ஆவிகளையும் வல்லமைகளையும் இயேசு நாமத்திலே கட்டி பாதாளத்துக்கு தள்ளுகிறோம். கர்த்தருடைய ஆண்டவரே அக்கினி அபிஷேகங்களோடு இருக்கட்டும். கனநித்திரைகள் ஆண்டவரே ஒருவரை மேற்கொள்ளாதபடி பரிசுத்த ஆவியானுடைய அடைக்கலத்துக்குள்ள பாதுகாப்புகளை வைத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வருஷத்தில் ஆண்டுடைய சமயத்தில் நான் உட்காந்து ஜெபிச்சுட்டு இருந்தேன். 2 நாள் அங்கே உட்காந்து நான் நேற்று தினத்தில் காலையில் வந்தேன். உபவாச ஜெபம் இருந்தது. அது பிறகு கண்டினியூ பண்ணிவிட்டு நான் அதை அப்படியே ஆண்டுடைய சமயத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் என்ன வார்த்தையை என் உள்ளத்தில் ஆண்டவர் வைத்தாரோ அதே வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே அதை வாக்குத்தத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். உபாகமம் புஸ்தகம் 11வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்கள். உபாகமம், டியூட்டரனமி சாப்டர் 11 verse 12. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற ஒரு தேசம். அல்லேலூயா. தேசத்தை நம்ம என்ன சொல்றோம்? பாரத தேசம், இலங்கை தேசம், இப்படிலாம் நம்ம சொல்கிறோம். தேசம் சொன்னால் அதை நம்ம மீனிங்காக எடுத்துக்கூடக்கூடாது. வரைபடத்தையோ இல்லை வேறு எதையோ நம்ம எடுத்துக்கூடாது. தேசம் சொல்லும் பொழுது நம்மை குறிக்கிறது, தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் குறிக்கிறது. ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அல்லேலூயா. நம்மளை விசாரிக்கிறார் ஆண்டவர். அநேக நேரங்களில் என்ன சரியாக விசாரிக்கல அப்படி சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? வருத்தப்படுகிறோம். நல்லா கவனிக்கலை, என்ன பேசலை அப்படி சொல்லி அநேக நேரங்களில் நம்ம விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நாம் வேதனைப்படுகிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், உலகத்தில் யாரும் உன்னை விசாரிக்காட்டாலோ, உங்களுடைய சொந்தக்காரங்களோ உங்களுடைய நண்பர்களோ ஈவன் பாஸ்டர் கூட விசாரிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் விசாரிச்சாருன்னா ஏ டு பாட்டம், அதாவது ஏ டு Z எல்லாத்தையும் கர்த்தர் விசாரிப்பார். ஆண்டவர் அதை விசாரித்துட்டு அதுக்கு வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அதனால் நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. இந்த 2025வது ஆண்டில் கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தெய்வம். அல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அது விசாரிக்கிற தேசம். உங்களை விசாரிக்கிற தனிப்பட்ட முறையில் உங்களை ஆண்டவர் விசாரித்து உங்களுடைய தேவைகளை கர்த்தர் இந்த ஆண்டில் பூர்த்தி செய்வார். ஏற்கனவே திக்குதரிசனமான வார்த்தை வந்தது. இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஃபைனான்சியல் பிரேக் த்ரூவை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டுடைய சமூகம் இந்த வருஷத்தில் நமக்கு ஒரு விடுதலை நாண்டாகவே இருக்கும். அநேக காரியங்களில் விடுதலை இல்லாமல் இருந்த உங்களுக்கு தேவன் விடுதலையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அருமையான சகோதரருடைய வாழ்க்கையில் கர்த்தர் சகோதரர் மோன்சி லாசர்ஸ் அவர்கள் மூலமாக அவருக்கு ஒரு வார்த்தையை சொல்லி அவருக்கு விடுதலையை கர்த்தர் கொடுத்ததை நாம் அந்த யூடியூபின் மூலமாக நம்ம கேட்டோம். அவர் சொன்னார், அதுக்கு அந்த நாளில் உட்காந்து கண்ணீரில் உட்காந்துருந்தார். காலையில் அந்த ப்ரேயரில் அந்த வார்த்தையை சொல்லும்போது அவர் கண்ணீர், மாலையில் உட்காந்து தேவ சமூகத்தில் உட்காரும் பொழுது கண்ணீர்.
ஆண்டவர் விசாரிக்கிற தேவன். தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் விசாரித்து அவனுடைய காரியங்களை சந்திக்கக்கூடிய இந்த ஆண்டுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மை விசேஷித்த விதத்தில் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. சங்கீத புஸ்தகத்தில் 55ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். 55ஆம் அதிகாரம் யாராவது எடுத்தவங்க வாசிங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். கர்த்தர் மேல நம்முடைய பாரத்தை வைக்க வேண்டும். நம்மை விசாரிக்கிற தெய்வத்தின் மேல நம்முடைய பாரத்தை வைக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் 6 இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற ஒரு தெய்வமா இருக்கிறபடினாலதான் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை, பாரம்னா இந்த இருதயத்தில் தான் பாரம். பலவிதமான பாரங்கள் நம்மை அழுத்தி கொண்டு இருக்கிறது. பலவிதமான வேதனைகள், கடன்கள், கண்ணீர்கள், வியாதிகள், சூனியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்மளை பாரமாக அழுத்தி கொண்டு இருக்கிறது. நீங்கள் எல்லாம் இடத்துல பாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். காரணம் என்னன்னா, அவர் நம்மை விசாரித்து இந்த பிரச்சனையை கர்த்தர் ஆண்டவர் மாற்றி தரக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். ஆனபடினாலே இந்த ஆண்டில் நாம் மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். வேதாங்கமத்தில் அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 5, 6 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அல்லேலூயா. எடுத்தவங்க அதன் பின்பகுதியை வாசிங்க. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றான். உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அல்லேலூயா. இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பெதஸ்தா குளத்தருகே வியாதியஸ்தர்களை கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு சிலர் நடக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், ஒரு சிலர் சில பாதிப்பு அப்படி இருக்கிறவங்க எல்லாம் உடனே என்ன செய்கிறாங்க, தேவதூதர் கலக்கும் பொழுது உடனே குதித்து தெய்வீக சுகத்தை பட்டுக்கிறாங்க. ஆனால் 38 வருஷமும் ஒரு மனுஷன் படுக்கையிலே இருக்கிறான். அவனை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, யாரும் தூக்கி கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை. இயேசு அவனிடத்தில், அவர் பூமியில் வாழ்ந்த நாட்களில் இயேசு அவன் பக்கத்தில் போய் அவனுடைய காரியங்களை விசாரிக்கிறார். அவன் சொல்கிறான், எல்லாருமே என்ன செய்கிறாங்க, எனக்கு முன்பாடி அதில் தண்ணியில் விழுந்து சுகப்பட்டு போகிறாங்க, என்னை தூக்கி கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். இன்றைக்கி நம்முடைய நிலைமை கூட, என்னை தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி வேதனையோடு நீ உட்கார்ந்துருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறார், நான் பக்கத்தில் இருக்கிறேன், நான் உன்னை தூக்கி விட போகிறேன். உன்னுடைய பழைய காரியங்கள், உன் படுக்கை, உன் வாழ்க்கை எல்லாத்தையும் நீ விட்டு எழுந்திருக்கக்கூடிய வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். உங்கள் இந்த ஆண்டில் நீங்கள் இனி படுத்திருக்க மாட்டீங்க. நீங்கள் இனி பழைய காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு எழுந்து ஓடுவி. அவன் சொன்னான், அவன் சுஸ்தமாகி போனான். அல்லேலூயா. இந்த இடத்தை விட்டு நீங்கள் போகும் பொழுது ஒரு விடுதலையோடு, தெய்வீக சுகத்தோடு, அநேக நெருக்கத்திலிருந்து, அநேக போராட்டங்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். காரணம், ஆண்டவரே விசாரிக்கிறவர். பூமியில் இயேசு வாழ்ந்த பொழுது அந்த மனுஷனை தனிப்பட்ட முறையில் கர்த்தர் விசாரித்தது போல இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை விசாரிக்கிற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறார். அதுபடினால தான் ஆண்டவர் சொன்னார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்
உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்கள்? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. நாம் என்ன செய்கிறோம்? மனுஷனுக்கு தெரியப்படுத்தக்கூடாது, கர்த்தருக்கு தான் தெரியப்படுத்தணும் நம்முடைய காரியங்களை. ஆண்டவர் அப்பொழுது என்ன செய்வார்? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அவருடைய இருதயங்களை ஆளுகை செய்ய. ஏன்னா கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறாரு. அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனபடினால இந்த வருஷத்தில் நீங்கள் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். சோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு கர்த்தருக்கு அதை தெரியப்படுத்துங்கள். சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும். ஒரு சம்பவம், ஒரு ஸ்டோரியை நம்ம எப்பொழுதும் சொல்வது உண்டு. கர்த்தர் ஒரு மனுஷன் எப்படி விசாரிக்கிறார் அப்படின்னு. ஒரு தம்பி இருந்தால், அவன் பேர் ஜிம்மு. நீங்கள் அதுக்குன்னு நம்ம வீட்டில் இருக்கிற ஜிம்மை யோசிக்காதீங்க. அந்த ஜிம்மு ஒரு நல்ல பையன். அவன் என்ன பண்ணுவான்? ஸ்கூலுக்கு போகும்பொழுது அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சுக்கு போயிட்டு என்ன பண்ணுவான்? முழங்கால் போட்டுட்டு, அவனுக்கு ரொம்ப ஜெபம் பண்ண தெரியாது. ஏசப்பா, ஜிம்மு வந்திருக்கிறேன், என்னை பார்த்துக்கங்க, சண்டே ஸ்கூலில் சொல்கிற ஸ்டோரி தான் நான் சொல்கிறேன். அப்படி போயிடுவான். ஒவ்வொரு நாள் இதை சொல்லிட்டு போவான். அவங்க அப்பா ஒரு சரியான குடிகார மனுஷன். வீட்டில் சமாதானம் கிடையாது. குடிச்சிட்டு வீட்டில் சண்டை போடுவார். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு அவர் குடிச்சிட்டு வர்றாரு. வீட்டில் சரியான அவர் கேட்குற ஆகாரம் இல்லை. அவர் கேட்குறாரு, சிக்கன் இருக்குதா, மட்டன் இருக்குதா? ஒன்றும் இல்லைன்னொடனே அந்த அம்மா செஞ்சு வச்ச சாதமும் சாம்பார் இருந்தது. அந்த அம்மா தூர தூக்கி வீசி, அந்த பிளேட்டை தூக்கி என்ன செஞ்சார்? வீசினது நேராக போய் அவங்க அம்மாவுடைய வைப்புடைய தலையில் பட்டு மண்டை பொழந்து போச்சு. பொழந்து கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் ரத்தம் அதிகமாக ஊற்றுனால ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் வச்சாங்க. ரத்தம் ஜாஸ்தி ப்ளீடிங்னால அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. இறந்து போனோம். இப்போ ஜிம்முடைய நிலைமை, அப்பா குடிகார, ஜிம் அவனுடைய நிலைமை இப்போது கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. ஆனாலும் என்ன செய்யறான்? அவங்க அம்மா மரணத்துக்கு பின்பதாக மறுபடியும் ஸ்கூலுக்கு போகும்பொழுது அவங்க அம்மா வழக்கமாக போய் ஆண்டவர் அந்த சர்ச்சில் போய், நான் ஜிம் வந்திருக்கிற பார்த்துக்காங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தான். ஒரு நாள் வழக்கமாக அவன் வீட்டுக்கு வரும் பொழுது அவங்க அப்பா குடிகாரன் நல்ல போதையில் என்ன பண்ணிட்டார்? குடிச்சிட்டு வரும் பொழுது, அவர் சைக்கிளில் வரும் பொழுது குடிச்சிட்டு சைக்கிளில் போனவர் ஒரு லாரிக்குள்ளே போய் விழுந்துட்டார். லாரிக்காரன் என்ன பண்ணிட்டான்? அந்த ஆளை அடிச்சிட்டான். அந்த ஆள் ஸ்பாட்லேயே அவுட். இப்போ ஜிம்முடைய நிலைமை என்னாச்சு? ஒரு ஆர்ப்பனாக மாறிட்டான். அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, யாரும் உதவி செய்ய முடியல, ஸ்கூலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. அப்பாவுடைய மரணத்துக்கு பின்பு எல்லாம் சொன்னாங்க, நீ இன்னும் படித்தது போது, உனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, நீ என்ன பண்ண பாருங்க, நீ வேலைக்கு போ அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்? பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு மெக்கானிக் செட்டில் கொண்டு போய் வேலைக்கு விட்டுட்டாங்க. அந்த மெக்கானிக் செட்டில் போய் அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த டயரெல்லாம் கழட்டணும். லாரி டயரு, இந்த டயரெல்லாம், கார் டயரெல்லாம் கழட்டும் பொழுது அதில் இருக்கிறது ஒரு பெரிய கலட்டும் பொழுது பெரிய ஸ்பேனர். அது என்ன செஞ்சது? அது அந்த எக்ரி அவன் தலையில் ஓங்கி அடித்ததில் அவனுக்கு ஒரு பெரிய காயம் பட்டது. ஜாஸ்தி அவனையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. ஆஸ்பத்திரியில் தையல் போட்டு, ஆஸ்பத்திரியில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் உதவி செஞ்சு என்ன பண்ணாங்க? ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அவனை அட்மிட் பண்ணி ஆஸ்பத்திரியில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறான், ட்ரீட்மெண்ட் ஆன பிறகு. அப்போது பார்த்தீங்கன்னா பக்கத்து ஆஸ்பத்திரியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எல்லா பெட்டுலேயும் எல்லா ஜனங்களும் உட்காந்துருக்கிறாங்க. எல்லாரும் என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய சொந்தக்காரங்களை பார்க்க வராங்க. வரும் பொழுது நல்ல சாப்பாடு, நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எல்லோரும் உட்காந்து பேசுகிறாங்க, விசாரிக்கிறாங்க. ஆனால் அந்த ஜிம்முக்கு யாருமே வரல. யாருமே வராதனால என்ன செய்கிறான்? நொந்து போய் உட்காந்துருக்கிறான். அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, யாருமே இல்லையே அப்படி சொல்லி தூங்காமல் அப்படியே நைட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி டிம்மு, ஒரு மாதிரி கொஞ்சம் சாதாரணமாக ஒரு லைட்டு மாத்திரம் போட்டுட்டு எல்லோரும் தூக்கிட்டு இருக்க நேரத்தில் அவள் யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த அறையில் ஒரு பெரிய வெளிச்சம் அந்த ரூம்குள்ளே வருது. அந்த வெளிச்சம் வர வர பிரகாசமாக மாற இயேசு அவனுக்கு முன்பாக அவதரித்தார். இயேசு சொன்னார், ஜிம், நான் இயேசு வந்திருக்கிறேன், பார்த்துக்கோ அப்படின்னார். ஒவ்வொரு நாளும் நீ என்ன செய்வ? ஸ்கூலுக்கு போகும் பொழுது நீ என்ன சொன்ன? ஜிம் வந்திருக்கிறேன், ஏசப்பா என்னை பார்த்துக்கங்கன்னு சொல்லி. இன்றைக்கி நீ என்னால் வர முடியலை, நீ உன்னுடைய நிலைமையை தெரிஞ்சிருக்கிறேன், உனக்கு விசாரிக்க யாருமே இல்லை, நீ வருத்தப்பட்டல, நான் உன்னை விசாரிக்கிற தெய்வம் என்று சொல்லி
ஆண்டவர் அவரை ஆறுதல் படுத்தினார். கர்த்தர் அவருக்கு உதவி செய்து அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து அபரிதமாய் அவனை உயர்த்தினார் என்று அந்த கதையை சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆனபடியினாலே இந்த காலை வேளையில் நீங்களும் சொந்து போகாதீங்க, நமக்கு யாரும் இல்லை, நம்ம விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி வேதனைப்பட வேண்டியதில்லை. தேவன் நல்லவராகவே இருக்கிறார், தேவன் அன்புள்ளவராகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல கூட விசாரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். லூக்கா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 13 11 15 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். யாராவது வேகமாக எடுத்தால் வாசிக்கலாம், இல்லைன்னா நான் வாசிக்கிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 நீங்கள் வாசிங்க, 11 12 வாசிங்க. அதுக்கு பிறகு 13. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீசர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடைய கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைமண்ணாயிருந்தால். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடைய கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டாள். அதை சுமந்தவர் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவன் தாயினிடத்தில் போய்விட்டான். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். நாயின் என்கிற ஊரில் இயேசு கிறிஸ்து வந்த பொழுது, அந்த ஊருக்கு சமீபமாய் வரும் பொழுது ஒரு வாலிப பையனை பாடையில் வச்சு சுமந்துட்டு போகிறாங்க. திரளான ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு விதவையானவள், கைமண், அந்த விதவையான மனுஷியும் அழுது கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அப்போ பாருங்க, இயேசு என்ன நடக்கிறதுங்கிறதை விசாரிக்கிறார். விசாரித்து அந்த இடத்துக்கு போகிறார். போய் அந்த சம்பவத்தை அவர் அறிந்து கொண்டு அந்த ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த பாடையை தொட்டார். அந்த இடத்துல நின்று அவங்க பக்கத்தில் போனோன்னு பாடையை சுமக்கிறவங்க நிப்பாட்டிட்டாங்க. இயேசு அந்த சூழ்நிலையை அறிந்து, அந்த மகளுடைய பிரச்சனையை அறிந்து அதுக்கு ஏற்ற ஒரு அற்புதத்தை செஞ்சார். ஆண்டவர் அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பி, அந்த ஆண்டவருக்கு தெரியுது இந்த மனுஷி புருஷன் இல்லை, ஒரே ஒரு நம்பிக்கை வாலிப பையன்தான், அவனையும் இழந்து போய் இந்த மகள் போய் கொண்டிருக்கிறாளே, நம்பிக்கையற்ற சூழ்நிலையை போய் கொண்டிருக்கிறாளே, அவளுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அந்த மகனை உயிரோடே எழுப்பி அவருடைய கரங்களிலே கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட சில காரியங்கள் இந்த பிரேதத்தில் வச்சு, அதாவது பாடையில் வச்சு கொண்டு போனது போல நம்முடைய தரிசனங்கள் இருக்கலாம், நம்முடைய சூழ்நிலைகள் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அழாதே. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை அந்த விழுந்து கிடக்கிற பாடையில் கிடக்கிற காரியத்தை கர்த்தர் உயிரோடு எழுப்பி இந்த 2025 உங்கள் கையில் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நம்பிக்கை, ஒரே ஒரு நம்பிக்கை மகன்தான். அந்த மகனே மரிச்சு போயிட்டான். நம்பிக்கை இழந்து போன அந்த மகளை கர்த்தர் கண்டு விசாரித்து அவளுக்கு ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உதவி செய்வாரானால், அல்லேலூயா, உங்களுக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராய். இந்த 2025 விழுந்து போன காரியங்களை கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். இழந்து போனவைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. பாடினாங்க 2 பேர் அழகான பாடல், வாக்கு தத்தத்தை குறித்து அந்த 2 சின்ன பிள்ளைங்க பாடினாங்க. இழந்து போனதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். திக்கு தரிசனமான ஒரு பாடல். அல்லேலூயா. தேவன் இந்த வருஷத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அநேக காரியங்கள் நம்ம பைபிளில் பார்க்க முடியும். ஆனபடினாலே நாம் அடுத்த இந்த 12வது வசனம், 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அடுத்த பகுதியை, வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்படும். வருஷ தொடக்கத்திலிருந்தும் முடிவு மட்டும் எப்பொழுதும் கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்படும். யார் மேல? நம்ம மேல தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லப்படுகிற காரியம் இன்னைக்கு ஆண்டவர் அதெல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறாருன்னா நம்முடைய வாழ்க்கையில அவைகள் எல்லாம் அப்ளிகபிள் ஆகும்.
இந்த வசனங்களை படிக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவர் இந்த வருஷம் இன்றைக்கு 25 கர்த்தர் ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேலே இருக்குமானால் முடிவு மட்டும் எப்பொழுதும் நம்ம மேலே வைத்திருப்பார். அல்லேலூயா. கர்த்தரை அதுதான் நம்ம பார்க்குறோம். சங்கீத புஸ்தகத்தில் 34ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. இன்னொருத்தங்க அதே வசனம் கூட 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலும் இருக்குது. நீங்க கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய கர்த்தருடைய கண் நம் ஒவ்வொரு மேல நோக்கமா இருக்குது. எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கு. ஆனபடினால கர்த்தர் பார்த்தீங்கன்னா சிறு குழந்தை, ஒரு குழந்தை நமக்கு பிறந்துச்சுன்னா, இப்போ பாருங்க சுரேஷ் பிரதர் ஃபேமிலியில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அவங்க கொஞ்ச நேரம் கூட என்ன பண்ண மாட்டாங்க, கண்ணசர மாட்டாங்க. குழந்தை கீழே விழுந்துருமா, ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அழுதா கூட என்ன செய்வாங்க, வேகமாக விடுவாங்க. உலக பிரகாரமாக ஒரு தாய் தகப்பனுடைய கண்கள் நம்முடைய புள்ள மேலே இருக்குமானால், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுடைய கண்கள் எவ்வளவாய் நம்ம மேலே இருக்குங்கிறத நீங்கள் மறக்கவே கூடாது. அவர் சொல் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தன்னுடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். அவருடைய கண் நம்ம மேலே நோக்கமாக இருக்கு. அல்லேலூயா. ஒரு நாள் நான் ஜிம்மு சின்ன வயசில் இருக்கும் பொழுது, ஆல்மோஸ்ட் 1 இயரில் 9 months நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நாங்கள் போகணும். ட்ரெஸ்லாம் பண்ணி கட்டிலில் அவனை வச்சுருந்தோம். அவன் பேக்கில் அந்த ஒரு பேக், அவனுக்கு பேபிக்கு ஒரு பேக் இருந்துச்சு. அந்த பேக்கில் எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க. அவன் படுத்திருந்தான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் சின்ன சத்தம் டமால்னு கட்டிலிருந்து கீழே அப்படியே விழுந்துட்டான். அப்புறம் அவனை தூக்கி தலையாத சமாதானம் பண்ணுறதே பெரிய கஷ்டம். சில நேரங்களில் நம்ம கூட தாய் தகப்பன் கூட என்ன செஞ்சிடும், தவறி போகிறோம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் மேல் நோக்கமாகவே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிளில் ஒரு மனுஷனுக்கு என்ன கிடைச்சது, யார் சொல்றா? ஆதியாகம புத்தகத்தில் இப்போ சொல்லுங்களேன், 6ஆம் அதிகாரம். நோவாவுக்கோ தேவனுடைய கண்கள்ல தயவு கிடைத்தது. யாருடைய கண்கள்ல? கர்த்தருடைய கண்கள்ல தயவு கிடைத்தது. அல்லேலூயா. வாசிங்களேன், அந்த வசனத்தை எடுத்தவங்கன்னா கூட வாசிக்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய பிரசன்ஸ் இருக்கிறது. ஆண்டுடைய கண்களில் கிருபை கிடைக்கும். ஆண்டுடைய பார்வையே அது மனதிற்கும் உள்ள ஒரு பார்வரா. ஆண்டுடைய பார்வையில் உங்களுக்கு கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. நான் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டுடைய கிருபை தான். ஆண்டவர் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்குதுன்னா கண்டிப்பா கிருபை கிடைக்கும். இவ்வளவு தூரம் நம்மளை கர்த்தர் உயர்த்தி வச்சிருந்தாருன்னா அந்த ஆண்டவருடைய கிருபை. இருந்தாலும் தள்ளினாலும் போராட்டங்கள் வந்தாலும் இயேசுடைய கண்கள் உங்கள் மேல நோக்கமா இருக்கிறது. அல்லேலூயா. யாரு தூங்குறா, யாரு தூங்கல அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதில்லை. நீங்க தூங்கினா கூட ஆண்டவர் என்ன செய்வார், உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்க பாதம் கல்லில் இடராதபடிக்கு என்ன செய்யறாரா, கரங்களிலே ஏந்தி கொண்டு போகிறார். நீதிமான் மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருந்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில தயவு கிடைத்தது, ஃபேவர். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் அப்படி கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். வேகம் அடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள், Proverbs chapter 5 verse 21. மனுஷருடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிறார். இல்லையா? மனுஷனுடைய வழிகள் எல்லாம் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நம்ம போடுற பிளான் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நீங்க என்ன பிளான் போடுறீங்க,
மனுஷனே என்ன பண்ணுறான், சிசிடிவி கேமரா வச்சு என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் நோட் பண்ணுறான். அதுக்கு நம்ம பயந்துட்டு இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, ஒரு சிலர் வேலை செய்கிறாங்க. ஆனால் வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறார். மனுஷனுடைய வழிகள் கர்த்தருடைய முன்பாக இருக்கிறது, கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது, கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யலாம், அம்மா அப்பாவுக்கு தெரியாம சில காரியங்களை செய்யலாம். ஒருவேளை கணவன் மனைவிக்கு தெரியாம சில காரியங்கள், மனைவி கணவனுக்கு தெரியாம சில காரியங்கள், தகப்பன் பிள்ளைகளுக்கு தெரியாம சில காரியங்களை செய்யலாம். ஆனா உன் வழிகள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்யறாரா, அறிந்திருக்கிறார். நம்ம வழியெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். வசனம் திருப்பி படிங்க சிஸ்டர். மனுஷனுடைய வழிகள் கர்த்தருக்கு கண்களுக்கு முன்பாக இருக்கு. நீங்க என்ன பிளான் போட்டாலும், ரகசியமா பிளான் போட்டாலும் அது வெளியரங்கமா இருக்கும். கர்த்தருக்கு இதை மறைக்கவே முடியாது. உலகத்துல மனுஷனை ஏமாத்திரலாம், யாருக்கும் தெரியாம திருடிடலாம், யாருக்கும் தெரியாம பொய் சொல்லிடலாம், யாருக்கு தெரியாம எதையும் செஞ்சிடலாம். ஆனா கர்த்தருக்கு முன்னாடி அதை என்ன செய்ய முடியாது, மறைக்கவே முடியாது. முழு சோறு என்ன பூசணிக்காக முழு சோத்துக்கள் வச்சு மறைச்ச கதை தான் இல்லையா? ஆண்டவருக்கு முன்பதாக எதையுமே மறைக்க முடியாது. ஆனால் மனுஷனுடைய வழி கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் நீ அங்கே இருக்கிறீர் என்று சொல்றாரு தாவீது. அல்லேலூயா. நான் எங்க போனாலும் நான் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிற வலதுகரம் என்னை நடத்துகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் மனுஷனுடைய வழி. நீங்க போடுற ரகசியமா சில திட்டங்கள்லாம் போடுறீங்க பாருங்க, அப்படி பண்றான். சிலரை போட்டு கொடுத்துடலாம், சிலரை அமைக்கிடலாம், சிலருக்கு தெரியாம சில காரியங்களை நம்ம செஞ்சிடலாம் சொல்றீங்களா, அதெல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக இருக்கிறது. நம்ம நினைக்கலாம் மனுஷனை ஏமாத்திரலாம், அப்பா அம்மாவை ஏமாத்திரலாம், எல்லாரும் ஏமாத்திரலாம். ஆனா உன்னை படைத்த தெய்வம், உங்களை படைத்த தெய்வம் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க மறக்காதீங்க. அவருடைய கண்கள் வருஷ தொடக்கத்திலிருந்து முடிய மட்டும் எப்பொழுதும் நம்ம மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்களை காக்கிற தேவன் இப்படி காக்கிறாரு, தூங்குவதில்லை உறங்குவதில்லை, உங்களை தொடுகிறவன் கண்ணின் கண்மணி போல. அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்மணியை தொடுகிறான்னு சொல்லியிருக்கார். அல்லேலூயா. எங்களை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை காண்கிற தெய்வம். நாம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 15:3. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் எல்லா இடத்துல இருந்தும் நல்லோரையும் பார்க்குது, தீயோரையும் பார்க்குது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்னை பார்க்க மாட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்க முடியாது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய 7 கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கு. இந்த வருஷத்துல இன்னைக்கு இருந்து இந்த வருஷம் முடியும் மட்டும் இந்த பூமியில உயிரோடு இருக்கிற மட்டும் எப்பொழுதும் நம்ம மேல் நோக்கமாயிரும். ஒரு சின்ன எறும்பு கூட நம்மளை கடிக்காத அளவுக்கு பாதுகாக்கிற தெய்வம். அல்லேலூயா. கடந்த 2 நாளுக்கு முன்பதாக நான் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்காக வீட்டு பக்கத்தில் இருக்கிறது நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். ஒரு மால் வீட்டு பக்கத்தில் புதுசாக கட்டியிருக்கிறோம், அதில் போகலான்னு சொல்லி போனோம். நான் 2 வீலரில் போனேன், இவங்கெல்லாம் காரில் வந்தாங்க. 2 வீலரில் வந்து அப்படி ஒரு சின்ன இடுக்கமான பாதை, அதில் அப்படி திரும்பும் பொழுது என் கால் அதில் மாட்டிச்சு. மாட்டினது சரியாக வலி பயங்கரமான உள்ளுக்கு அந்த தோலெல்லாம் உறிஞ்சிருச்சு. ஆனாலும் நான் ஒரு காரியத்தை பார்த்தேன். ஆண்டவர் சின்ன இதோட என்னை காப்பாற்றினார். அல்லேலூயா. ஆண்டவர் எங்க இருந்தாலும் கர்த்தர் பாதுகாக்கிற தெய்வமா இருக்கிறார். அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கு, எங்க போனாலும் நோக்கமா இருக்கு. அல்லேலூயா. தேவன் நம்மை காண்கிற தேவன் ஆனபடினால ஆகார் கூட சொன்னா, நீ என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. நம்ம கடந்து போற நெருக்கங்கள், கடந்து போற கஷ்டங்கள், வேதனைகள் யாருக்கும் தெரியாது நீங்க நினைக்கலாம்.
ஆனால் ஒரு கண்ணு நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது. ஒரு கண் இல்லை, நம்முடைய 2 கண்கள், 7 கண்கள் சொல்லப்படுகிறது, பார்த்து கொண்டே இருக்கிறது. உங்களை கண்ணீர் வைக்கிறதுக்காக இல்லை, உங்களை மகிழ்ச்சி ஆக்குவதற்காக, உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக அவருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாயிருக்கு. அவருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் பார்த்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் அந்த பூமியில் கர்த்தருக்கு நல்ல காரியங்களை செஞ்சால் அதுக்கு வேண்டிய பிரதிபலனை நீங்கள் அடைய முடியும். அல்லேலூயா. உபாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ஓகே. உனக்கு இறங்கி அவர் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் தமது கோபத்தை விட்டு, அதாவது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம மேலே ஆண்டவருடைய சமூகத்தை, ஆண்டவர் மேலே கோபத்தில் இருந்தார்னா அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் என்ன செய்வாராம், மேலே இறங்கி அவர் நமக்கு பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி நம்மை விருத்தி அடைய பண்ணுவார். இந்த வருஷத்தில் கர்த்தர் விடுதலை கொடுப்பது மாத்திரமல்ல, விருத்தி அடைய செய்வார். விருத்தினது பெருக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷத்தில் நமக்கு ஒரு பெருக்கத்தை தர அவருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆனபடினால நாம் இந்த அதிகாலை நேரத்தில் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீத புஸ்தகத்தில் 33வது அதிகாரம் 12வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் நீங்கள் வாசிக்கலாம். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது கீழே படிக்கும் பொழுது பஞ்ச காலத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. பஞ்சகாலம் வந்துச்சா இல்லையா? எப்போ வந்துச்சு? கொரோனா டைமில் வந்துச்சு. நம்மளாம் இப்போ உயிரோடு இருக்கிறோமா இல்லையா? கர்த்தருடைய கண்கள் இருந்தனால தான், நம்மளை பார்த்துட்டு இருந்தனால தான் ஆண்டவர் பஞ்ச காலத்தில் கூட நல்ல சாப்பாடை கொடுத்து இன்னைக்கு உயிரோட காத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் பாருங்க, பஞ்ச காலத்தில் கூட பூமியும் ஜனங்களையும் காரில் மூடும், ஆனால் கர்த்தர் மேல் உதிப்பார். பலர் சொல்கிறாங்க, வரப்போகிற இந்த 25 ஆண்டு பயங்கரமான போராட்டங்கள் இருக்கும், ஒரு பக்கத்தில் ஆசீர்வாதங்களும் இருக்கும், போராட்டங்களும் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். நம்ம அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நமக்கு ஒரு பயம் என்ன, ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்காரு இல்லையா, அவருடைய கண்ணு நம்ம மேல நோக்கமா இருக்கிறபடினால நம்ம பயப்பட வேண்டியதில்லை. பஞ்ச காலத்தில் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாராம், உயிரோட வைப்பார். அல்லேலூயா. சரி, 13வது வசனம். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரையும் காண்கிறார். எங்கிருந்து பார்க்கறாரு? வானத்திலிருந்து நோக்கி பார்க்கறாரு. என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறீங்க, பைபிள் படிக்கிறீங்களா, ஜோம் பண்ணுறீங்களா, சர்ச்சுக்கு போகிறீங்களா, இல்லை சர்ச்சுக்கு போகாமல் கோச்சிட்டு வீட்டில் இருக்கிறீங்களா, எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்குறார். அல்லேலூயா. எல்லாத்தையும் கர்த்தர் நோக்கி பார்க்குறார். கர்த்தர் நல்லவர். நீ நல்ல காரியம் செஞ்சால் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைங்க தெய்வ சமூகத்தில் ஒரு தெய்வ பயம் இருக்கணும். என்னை பார்க்கிற தெய்வம் என்னை பார்த்துட்டே இருக்கிறார், அவருடைய கண்கள் என் மேலே நோக்கமாக. இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன சின்ன பாவம் செஞ்சால் கூட, சின்ன பாவம் செய்யணும்னு வரும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரணும். என்ன வரணும்னா, கர்த்தருடைய கண் என் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது, என்னை பார்த்துட்டு இருக்கிறார் அவர், நான் இந்த காரியத்தை நான் எப்படி செய்வது. ஜோசப்னு ஒரு மனுஷன் இருந்தான். பைபிளில் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது, அவன் போத்திபாருடைய வீட்டில் வேலைக்காரனா அவருக்கு வேலைக்கு கொண்டு போகப்படுறான். அப்போ அவன் மேலே கர்த்தருடைய கிருபை இருந்தனால, கர்த்தருடைய தயவு இருந்தனால
அவன் வந்து காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். அவன் செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணார். போர்த்திபாரை பார்த்தாரு, வீட்டில் 2வது ஸ்தானத்தில் வச்சிட்டார். 2வது ஸ்தானத்தில் வச்ச பிறகு இவருக்கு எல்லாமே அதிகாரம் இருந்தது. அவர் சொன்னார், நீ வந்து எல்லாம் அந்த பொறுப்பை கொடுத்துருந்தார். பட் ஆனால் என்ன பண்ணார், பார்ப்பதற்கு ரொம்ப சௌந்தரியவானாக இருந்தார். அந்த போர்த்திபாருடைய மனைவிக்கு இவர் மேலே ஒரு கண், ஆண்டவர் ஒரு பக்கம் கண் வச்சிருக்கிறாரு. இப்படி பொல்லாத ஆவிகள் உள்ள பொன்முளைகளும் இப்படிப்பட்ட கண்களை வைக்கும் பொழுது உங்கள் கண்கள் எப்படி இருக்கிறது? அழகான கண்கள் என்னை கண்டதினால் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். ஸோ இந்த கண் அங்கே பட்ட உடனே பலமுறை அவனை பாவத்தில் உட்படுத்துவதற்கு போர்த்திபாருடைய மனைவி முயற்சிக்கின்றாள். ஆனால் இந்த ஜோசப் என்ன சொல்கிறாரு, ஒரு சந்தர்ப்பத்தில் பகிரங்கமாக அவனை வலுக்கட்டாயமாக பாவத்துக்கு உட்படுத்த நினைக்கும் பொழுது அவர் அவருடைய அங்கியை விட்டுட்டு ஓடிட்டார். ஓடும் பொழுது நிறைய நேரம் சொல்லார், என்னை உண்டாக்கின தெய்வத்துக்கு முன்பாக இந்த பொல்லாப்பை நான் எப்படி செய்வது? ஏன்னா என்னை ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார், என்னை பார்த்துட்டு இருக்கிறார். நம்ம நிறைய நேரங்களில் யாருமே பார்க்கல, ரகசியமாக பாவத்தை நம்ம நடப்பிக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆண்டுடைய கண்களுக்கு முன்பதாக எல்லாமே நேக்காடு, எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது. அதனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் கணக்கு கொடுக்கணும். யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. பூனை என்ன செய்யுமா? பூனை பால் குடிக்க போக பார்த்துருக்கீங்களா? நீங்களே இப்போ ஒரு சிலர் அப்படி தான் இருக்கிறீங்க. எப்படி நீங்கள் எல்லாம் பப்ஸு சாப்பிட்டு எல்லாமே எப்படி இருக்கிறீங்க? இருண்டு போய் இருக்கிறீங்க. பூனை பால் குடிச்சது போல இருக்கிறாங்க. பூனை பால் குடிக்க போய் என்ன தெரியுமா நினைக்குமா? நீங்கள் வீட்டில் நல்ல பால் பாத்திரத்தை காய்ச்சி பால் வச்சுருக்கீங்க, வீட்டில் தான் இருக்குது பூனை. நீங்கள் தான் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அந்த பூனை செய்யுது. நைஸாக காலை வச்சு பரட்டிட்டு நீங்கள் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதை நகட்டிட்டு அது தெரியும், அட்டி உள்ளும் தெரியும். பட் இருந்தாலும் அது நினைக்கும் உலகமே இருண்டு போச்சுன்னு சொல்லி பூனை என்ன செய்யும்? சூப்பராக குடிச்சிட்டு இருக்கோம். சில நேரத்தில் பூனை அடி வாங்குறத பார்த்தா வயிற்றுச்சலாக இருக்கும். சிலர் அடிமா கண்ணு மூடிட்டு குடிச்சிட்டு அடிமா டமால்னு பூனை அலறிக்கிட்டு ஓடும் பாருங்க. ஏன்டா இந்த பாலை குடிச்சோன்ட்டு. ஸோ உலகமே இருண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூனை என்ன செய்யுமா? பாலை குடிக்குமா? நம்முடைய நிறைய பேருடைய லைஃப்பில் அப்படிதான். உலகமே யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி நீங்கள் பால் குடிக்கிறீங்க பாரு, ஒரு நாளைக்கு அடி உள்ளும் டமால்னு. இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டு இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அந்த உணர்வு நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நம்ம பாத்திரவான்களாக இருக்கணும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா நம்ம ஒரு காரியத்தை செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. என்ன கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, சங்கீதம் 121 படிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்குது. ஆண்டவர் நமக்கு ஃபேவர் பண்ணணும்னு நினைக்கிறார், அநேக காரியங்கள் செய்கிறாரு. அப்போ நம்ம அதை ரிசீவ் பண்றதுக்கு என்ன அவருடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா, சங்கீதம் 121 என்ன சொல்லுது? ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு வசனம் இருக்குது. சங்கீதம் 123 சங்கீதம் 123 2வது வசனம் வாசிங்க. இதோ வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வரைக்கும்
எங்களுடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்ன? கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கணும். நம்முடைய கண்களும் அவர் மேல எப்படி இருக்கணும்? நோக்கமா இருக்க வேண்டும் என்று சொல்ல. இதோ வேலைக்காரருடைய கண்கள், வேலைக்காரர் என்ன வேலைக்கு வீட்டுக்கு ஆள் வச்சிங்கன்னா அவன் என்ன வேலை கொடுப்பான்? ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு வானா எடுத்துகிட்டு வருவான், கடைக்கு போனால் கடைக்கு போயிட்டு வருவான், அதை செய்யணும் அதை செய்வான். ஏன்னா அவன் வேலைக்காரருடைய கண்களில் அவன் நோக்கமாக இருக்கிறான், என்ன செய்யணாலும் செய்யும். அதுபோல் ஆண்டவர் சொல்ல, நீ போய் சுவிசேஷம் சொல்லு அப்படின்னா என்ன செய்யணும்? போய் சொல்லணும். ஏய் பாவம் செய்யாத அப்படின்னா அதை விடணும். வேலைக்காரன் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக சொல்லுவான் பாருங்க. ஓனர் சில நம்ம வேலைக்கு ஆள் வச்சுருக்கோன்னா அவன் கண்டிப்பாக சில அதிகாரத்தை பயன்படுத்துவான். இது ஆண்டவர் நமக்கு சொல்கிற கிருபையின் அதிகாரம். நீ சுவிசேஷத்தை சொல்லணும், நீ பாவம் செய்யக்கூடாது, உச்சாரம் பண்ணாத, வேசித்தனம் பண்ணாத, திருடாத, பொய் சொல்லாத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் நம்முடைய கண்கள் அவர் மேலே என்ன செய்யணுமா? நோக்கமாக இருக்க வேண்டும். தன் எஜமாட்டிகளின் கையை நோக்கி இருக்குமா போல் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்க செய்ய வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேலே வைக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய கண்கள் அவர் மேலே நோக்கமாய். ஏசாயால ஒரு வசனம் சொல்லுது இல்லையா? 59ஆம் அதிகாரமா 59வது அதிகாரமா 2வது வசனம் 1-2 வசனங்களை வாசிங்க. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்களுக்கு தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே செவி கொடாதபடிக்கு முகத்தை மறைக்கிறது. முகத்தை மறைக்கிறதுனா என்ன அர்த்தம்? கண்ணே எல்லாத்தையும் மறைக்கிறது. நம்முடைய பாவம் தான் சில நேரத்தில் ஆண்டவருடைய முகத்தை மறைக்கிறது. அவருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருந்தாலும் நம்முடைய பாவங்கள் அவருடைய முகத்தை மறைக்கிறது. அதனால் நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா, நம்முடைய கண்கள் வேலைக்காரர்களுடைய அதாவது வேலை செய்கிறவங்க கண்கள் எஜமான மேலே நோக்கமாக இருக்கிறது போல கர்த்தர் நமக்கு இறக்க செய்கிற வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்கணும் சொல்லி நம்ம வாழணும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை சொல்ல மறந்துட்டு அதை கூட நீங்கள் வாசிங்க. நான் இதோட முடிக்கிற நேரம் கடந்து போகிறபடினால சகரியா 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகரியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அற்பமான ஆரம்பத்தினாலே யாரை அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுட்டி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் ஜெருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். அல்லேலூயா. அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுட்டி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கண்கள் 7 கண்கள் பூமியை உலாவிக் கொண்டிருக்கிறது. செருபாபேலில் இருக்கிற தூக்கு நூலை பார்த்து ஆண்டவருடைய கண்கள் சந்தோஷப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? சற்று இந்த வருஷத்தில் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் இந்த வருஷத்தில் அவருடைய கண் நம்ம மேலே வைத்திருக்கிறார். நம்மளை கைவிட மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆனபடினாலே ஆண்டவர் இந்த வருஷத்தில் தொடக்கத்திலிருந்து முடிவு மட்டும் எப்பொழுதும் அவருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறது. அவர் விசாரிக்கிற தேசம். நம்மளை விசாரித்து அவர் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர். அவர் கண்ணை வச்சு என்ன செய்வார்? ஆலோசனை. அவர் பாவத்தை காணாத சுத்த கண்ணன். அல்லேலூயா. பாவத்தை அவர் வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார், பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். இந்த கால வேளையில் ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுவோம். திருவிருந்துக்கு நாம் ஆயத்தப்படுவோம். ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. எங்களுக்காக உம்முடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களை விசாரிக்கிற
ஒரு தேசம் என்று நீ சொன்னீர். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை விசாரிக்கிற தேசம் என்று சொன்னீர். வருஷத்தின் தொடக்கத்திலிருந்து முடிவு மட்டும் ஆண்டவர் எப்பொழுதும் தேவனுடைய கண்கள் அது மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னீர். ஆனபடினால நாங்கள் ஆண்டவரை பயப்பட வேண்டியதில்லை. உடைய கண்கள் எங்களை பாதுகாக்கிறதற்காய் சோதரம். எங்கள் வழியெல்லாம் ஆண்டவரே உடைய கிருபை இருப்பதற்காய் சோதரம். இந்த இடைய காலையில் ஜபத்துக்கு வந்த உடைய பிள்ளைகள் மேலே உடைய இரக்கத்தை நீர் கட்டளையிடுவீராக. இந்த புதிய ஆண்டவர்களுக்கு நன்மையின் ஆண்டாக ஆண்டவரே பொருளாதார ரீதியில் ஒரு ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே கண்ணீர் கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுங்க. துக்கத்திற்கு பதிலாக சந்தோஷத்தை தருவீராக, சமாதானத்தை தருவீராக. எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் மலிந்து களி கூறும்படி ஆண்டவரே காலையில் உடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும் என்று சொன்னது. அதிகாலையில் வந்திருக்கிற எங்களை கர்த்தாவை திருப்தியாக்கி நீர் அனுப்புவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும்.